Hi sweethearts, this is Nivi. Welcome back to our channel Flicks of Nivish. இன்னைக்கு ஜூன் 18 என்னோட பர்த்டே. என்னோட பர்த்டேக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்து போறேன். இங்கிலீஷ், இட்டாலி, ஊசி பாசி வைக்கிற பாச எல்லாத்துலயும் வாழ்த்துறா. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டே டே டு யூ. போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடு. பை. தீரா தீரா ஓ ஹேப்பி பர்த்டே மம்மி சொல்லு. அங்கெல்லாம் போகக்கூடாது. இது போயிட்டு அவன் எடுத்து வாயில வைக்கணும். அதுக்காக தான் இப்போ அழிஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்த்டே அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆஸ் அ மாம். அண்ட் ஆல்சோ யூடியூப்பில் இருந்தும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க, இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி. ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச். மேட் மை ஹார்ட் ஸோ ஃபுல். நான் வந்து காலையிலேருந்து எழுந்து குளித்து நான் ரெடி ஆகிறதுக்கே ஆஃப் டே ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நான் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1:30 ஆகுது. ஸோ இதுக்கே வந்து ஆஃப் டே முடிஞ்சிச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் டே மாதிரி தான் எனக்கு இந்த டே வந்து போயிட்டுருக்கு. பார்ப்போம், ஈவினிங் ஏதாச்சும் வெளியில் போனால் போவேன். ஸோ பார்க்கலாம். கோவிலுக்கு எங்கேயும் போகல, வீட்லேயே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பிஃபோர் டே நைட்டே ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கிஃப்ட் வந்தாச்சு. அந்த கிஃப்ட் தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி மேரேஜ்க்கு அப்புறம் வர 3rd பர்த்டே இது. ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போது பார்த்தீங்கன்னா கோல்டில் ரிங் ப்ரெசென்ட் பண்ணாங்க. 2nd பர்த்டே அப்போது வந்து சில்வரில் ப்ரேஸ்லெட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் கேட்குறேன், நேரில் கேட்கல. இந்த வீடியோவில் என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த கொஷின் கேட்குறேன். என்னப்பா வர வர கிஃப்டோட வெயிட்டு ஏறிட்டே போகுன்னு பார்த்தா வெயிட்டு கம்மியாகிட்டே போகுது. இதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணணும் இந்த கொஷனுக்கு, ஓகேவா? நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த டைம் தீராவே ஒரு பெரிய கிஃப்ட்டு அப்படி சொல்வீங்க. அப்படி இல்லைன்னா நானே ஒரு பெரிய கிஃப்ட் உனக்கு அப்படின்னு சொல்வீங்க. எல்லாம் எனக்கு தெரியும் என்ன சொல்வீங்கன்னு. இருந்தாலும் கேட்குறேன், வேறு மாற்றி ஆன்சர் ஏதாவது வருதான்னு பார்க்கலான்னு டெஸ்ட் பண்ணுறேன். அதனால இந்த வீடியோலேயே உங்ககிட்ட கேட்டிருக்கேன். பெங்களூர் போலாம். நீ ஃபர்ஸ்ட் பெங்களூர் தான் சொன்னேன். ஆமா, பெங்களூர் தான் போறோம். என்ன ஓசோரன் சொன்ன? இப்போ ரெண்டும் ஒண்ணாதான் நீ. சரி, இப்ப பெங்களூர் சேர்ந்து என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு குட்டி லாங் டிரைவ்
ஓசூர் வரைக்கும் வந்தோம். எப்பயுமே ஃபேமிலி கூட வீட்லேயே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி முடிச்சிடுவோம். இந்த டைம் இந்த இயர் தான் நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். தீரா பார்ன் ஆனப்போ நாங்கள் 3 பேர் மட்டும் போகிற ஃபஸ்ட்டு ட்ரைவ் இது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ பசிக்குது லைட்டாக, அதனால் ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் டாமினோஸ் வந்தோம். இங்கே வந்து நாங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் நாங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸில் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆர்டர் பண்ணும்போது இவங்க தான் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க வந்து அந்த ஷாப்பில் இருக்கவங்கக்கிட்டே கேட்டாங்க, எது வந்து ரொம்ப மூவிங்கில் இருக்கோ, எது ரொம்ப நல்லா இருக்குமோ அந்த பீஸாவே கொடுத்துருங்கன்னு சொல்லி. வெயிட் பண்ணுங்கள், 15 to 20 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. பீஸா வந்த உடனே நாங்கள் டேக் அவே பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா. கேக் வாங்கலாம்னு ஷாப்ஸ் தேடிட்டு இருந்தோம். அப்படியே கார்லேயே சாப்பிட்டோம். நேம் தெரியல, பட் ஆனால் நான்வெஜ் தான், சிக்கன் பீஸா தான். ஆர்டர் எடுத்தவங்க அவங்களுக்கு ஃபேவரட்டான பீஸா கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஐபேக்கோவில் தான் வந்து கேக் கட் பண்ணுவேன் பர்த்டேனா. இந்த டைம் வந்து எப்பயுமே ஏன் அதுக்கே போகணும் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ஷாப் அங்கே இருந்தது, கேக் லேக்குன்னு சொல்லிட்டு. அங்கே வாங்கினோம் கேக்கு. ஸோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நாங்கள் இருக்க பிளேஸில் வந்து ஐபேக்கோவை தவிர வேறு எங்கே வாங்கினாலும் கேக் வந்து சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ அங்கே மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதனால நான் எப்பயுமே அங்கேயே சூஸ் பண்ணி வாங்கிடுவேன். ஹாப்பி பர்த்டே. என் ஹஸ்பண்ட் நல்ல ஒரு லொக்கேஷனாக பார்த்து வச்சுருந்தாரு கேக் கட் பண்ணுறதுக்கு. ஓசூர் டு கிருஷ்ணகிரி போகிறவே தான். அங்கே ஸ்டாப் பண்ணி கேக் கட் பண்ணி செலப்ரேட் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து எனக்கு கிஃப்ட் வந்திருந்தது. அது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி இவங்க கிட்டேருந்து எனக்கு எப்பயுமே வந்து மேண்டேட்ரியாக வந்து கிஃப்ட் வந்துடும். டின்னருக்கு கிருஷ்ணகிரிக்கே வந்தாச்சு. ஏன்னா அங்கேயே சாப்பிடணுன்னா எனக்கு பசி இல்லை அந்த டைமு. இல்லை, இப்போவும் எனக்கு பசி இல்லை தான். மாமிஸ் பிரின்ஸ் சார்மிங். புதுசா? அஃப்கோர்ஸ் என் பர்த்டேக்கு அவனுக்கு புதுசு, அவன் பர்த்டேக்கு நானும் புதுசு போடுவேன். அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? டைம் வந்து 10:30. ஸோ பசி இல்லாத காரணத்தினால லைட்டாக சும்மா ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர் நான் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு என்னோடய டின்னரை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த செலப்ரேஷன் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் அகெயின் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த vlog சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியான vlog இது, மெமரபிளான ஒரு vlog இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.